Dear students, Khushwant Singh's The Portrait of a Lady is the first prose for you, which is a biographical sketch describing the bond between a grandson and his grandmother. அதாவது குஷ்வந்த் சிங் தனது பாட்டியை பற்றிய ஒரு உயிரோட்டமான பிம்பத்தை உணர்ச்சியுடன் விவரித்திருக்கிறார் இந்த பாடத்தில். Khushwant Singh focuses his own experiences in writings. தன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை தனது எழுத்துக்களில் எப்போதும் வெளிப்படுத்துவார் குஷ்வந்த் சிங். இவருடைய த போர்ட்ரேட் ஆஃப் லேடி என்ற படைப்பை புரிஞ்சுக்கணும்னா இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். குஷ்வந்த் சிங் 1915ல் ஹடாலி என்ற கிராமத்தில் பிறந்தார். இந்த ஹடாலி என்ற கிராமம் 1947க்கு முன்பு வரை பஞ்சாப் மாகாணத்தையும் 1947க்கு பின்பு பாகிஸ்தானை சேர்ந்த கிராமமாக மாறிற்று. 1947ல் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகளாக பிரிஞ்சது. அப்போ குஷ்வந்த் சிங் பிறந்த ஊரான ஹடாலி பாகிஸ்தான் நாட்டை சார்ந்ததாக மாறிற்று. அந்த காலகட்டத்தில் தான் குஷ்வந்த் சிங் முழு குடும்பமும் ஹடாலி கிராமத்தை விட்டு டெல்லிக்கு வந்தாங்க. குஷ்வந்த் சிங் அப்பா சோபா சிங் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். 1945ல் அவர் கட்டிய சுஜன் சிங் பார்க் தான் டெல்லியின் முதல் அடுக்குமாடி குடியிருப்பு. 8 கட்டிடங்களும் ஒவ்வொரு கட்டிடமும் 12 அடுக்குமாடிகள் கொண்டது. குஷ்வந்த் சிங் குடும்பமும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புல தான் வசிச்சு வந்தாங்க. குஷ்வந்த் சிங் இந்தியாவில் வசித்தாலும் அவர் உள்ளம் எல்லாம் தனது கிராமமான ஹடாலியை பற்றியே இருந்தது. சுதந்திரத்துக்கு பின் ஹடாலி கிராமம் பாகிஸ்தானை சேர்ந்ததால குஷ்வந்த் சிங் குடும்பத்திற்கு அங்கு குடியுரிமை இல்லை. இந்தியாவில் தான் குடியுரிமை பெற்றிருந்தாங்க. அவர் இறந்து போனால் அவரின் ஆசைப்படி தன் அஸ்தியை ஹடாலி மண்ணில் தூவணும்னு சொல்லியிருந்தாரு குஷ்வந்த் சிங். அவர் 2014ல் இறந்தபோது அவர் அஸ்தியை வாகா என்று சொல்லக்கூடிய இந்தியா பாகிஸ்தானுக்கான எல்லையில் வச்சாங்க நம்ம இந்திய கவர்மெண்ட். பாகிஸ்தான் கவர்மெண்ட் குஷ்வந்த் சிங் அஸ்தியை எடுத்து அவர் சொந்த மண்ணான ஹடாலியில் தூவினாங்க. ஹடாலி கிராமத்தில் குஷ்வந்த் சிங் நினைவு கல்வெட்டும் வைத்தாங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட். குஷ்வந்த் சிங் கல்வெட்டில் அவர் சொன்ன வாசகத்தை பதிச்சிருந்தாங்க. This is where my roots are. I have nourished them with tears of nostalgia. அதாவது இங்கே தான் எனது வேர்கள், எனது கண்ணீரான நினைவுகளால் என்னை ஊட்டமளிக்கிறேன். தாம் பிறந்த மண்ணை குஷ்வந்த் சிங் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறார் என்பது நமக்கு நன்கு விளங்குகிறது. சிறு வயதில் குஷ்வந்த் சிங் தனது பாட்டியுடன் ஹடாலி கிராமத்தில் வசித்து வந்தார். தன் பாட்டியின் மீது கொண்டிருந்த பாச பிணைப்பையும் அவரது அரவணைப்பில் வளர்ந்த தன் குழந்தை பருவத்தையும் தனது படைப்பான த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடியில் படம் எடுத்து காட்டியுள்ளார். இப்போ நாம லெசனுக்குள்ள போலாமா? My grandmother, like everybody's grandmother, was an old woman. She had been old and wrinkled for the 20 years that I had known her. குஷ்வந்த் சிங் நினைவு தெரிந்த நாள் முதல் அவரது பாட்டியின் தோற்றம் மாறாமல் முக சுருக்கங்களுடன் இருந்துச்சுன்னு சொல்றார். People said that she had once been young and pretty and had even had a husband, but that was hard to believe. மக்கள் சொல்லுவாங்க பாட்டி இளமையில ரொம்ப அழகாகவும் அவங்களுக்கு ஒரு கணவரும் இருந்ததாக. ஆனால் குஷ்வந்த் சிங்கால அவற்றை நம்ப முடியலன்னு சொல்றாரு. My grandfather's portrait hung above the mantelpiece in the drawing room. He wore a big turban and a loose-fitting clothes. His long white beard covered the best part of his chest and he looked at least 100 years old. அவரது தாத்தாவின் போட்டோ வரவேற்பறையில் உள்ள தீமூட்டும் மாடத்திற்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்ததாகவும் அவர் பெரிய தலைப்பாகையும் தளர்வான ஆடைகளை அணிந்திருப்பார். அவரது நீண்ட வெண்மையான தாடி அவரது மார்பை பெருமளவு மறைச்சிருக்குமா. அவர் 100 வயது கடந்தவராக காட்சியளிப்பார்னு சொல்றாரு குஷ்வந்த் சிங். He did not look the sort of a person who would have a wife or children. He looked as if he could only have lots and lots of grandchildren. அவரது தாத்தாவின் தோற்றம் மனைவியோ குழந்தைகளோ இருப்பதை உணர்த்தாது. அவரை பார்ப்பதற்கு அதிகமான பேர குழந்தைகளை பெற்றவராக தோணும்னு சொல்றாரு குஷ்வந்த் சிங். As for my grandmother being young and pretty, the thought was almost revolting. தனது பாட்டி இளமையாகவும் அழகாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறதே
தனக்குள் போராட்டமாக இருக்கிறதாக சொல்றார். She often told us of the games she used to play as a child that seemed quite absurd and undignified on her part, and we treated it like the fables of the prophets she used to tell us. பாட்டி தன்னுடைய சிறு வயதில் விளையாடும் விளையாட்டுக்களை பற்றி சொல்லும்போது அவை நகைப்புக்குரியதாகவும் அபத்தமானவையாகவும் தோன்றும். அவற்றை தீர்க்கதரிசிகள் சொல்லும் கட்டுக்கதைகளாகவே கருதுவதாக சொல்கிறார் குஷ்வந்த் சிங். She had always been short and fat and slightly bent. Her face was a crisscross of wrinkles running from everywhere to everywhere. No, we were certain she had always been as we had known her. தனது பாட்டி குட்டையும் குண்டும் சற்றே கூன் விழுந்தும் இருப்பார். முக சுருக்கங்களுடன் காணப்படுவார். தனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் பாட்டியின் தோற்றம் மாறாமல் இருப்பதாக சொல்கிறார். Old, so terribly old that she could not have grown older, and had stayed at the same age for 20 years. She could never have been pretty, but she was always beautiful. ரொம்ப வயதானவராகவும் கடந்த 20 வருடங்களாக பாட்டி வயதானவராகவே காணப்படுவதாக சொல்றார். பிரமாதமான அழகி இல்லை என்றாலும் தன் பாட்டி அழகானவர் என்கிறார் குஷ்வந்த் சிங். She hobbled about the house in spotless white, with one hand resting on her waist to balance her stoop and the other telling the beads of her rosary. Her silver locks were scattered untidily over her pale, puckered face, and her lips constantly moved in inaudible prayer. தூய வெள்ளை ஆடையில் வீட்டில் தள்ளாடி நடந்து வருவார் பாட்டி. ஒரு கை தன் இடுப்பை தாங்கியும் அவரது மற்றொரு கை மணி மாலையை சுழற்றியபடியே இருக்கும். அவரது உதடுகள் எப்போதும் சத்தமில்லாத பிரார்த்தனையில் மூழ்கியிருக்கும். Yes, she was beautiful. She was like the winter landscape in the mountains, an expanse of a pure white serenity breathing peace and contentment. சிகரங்கள் மீது படர்ந்திருக்கும் பனி போல தன் பாட்டி அழகானவளாகவும் எப்போதுமே பரிபூர்ண அமைதியும் திருப்தியும் அவர் முகத்தில் நிலைத்திருக்கும் என வர்ணிச்சிருக்கிறார் குஷ்வந்த் சிங். My grandmother and I were good friends. My parents left me with her when they went to live in the city, and we were constantly together. She used to wake me up in the morning and get me ready for school. பாட்டியும் குஷ்வந்த் சிங்கும் நல்ல நண்பர்கள். குஷ்வந்த் சிங்கின் பெற்றோர் நகரத்துக்கு சென்று விட்டதால் அவர் அவரது பாட்டியுடன் வசிக்க நேர்ந்தது. பாட்டி தான் தினமும் குஷ்வந்த் சிங்கை தூக்கத்திலிருந்து எழுப்பி பள்ளிக்கு தயார் செய்வார். She said her morning prayer in monotonous sing-song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart. I listened because I loved her voice but never bothered to learn it. நல்ல போதனைகளை பிரார்த்தனை பாடல்கள் மூலம் குஷ்வந்த் சிங்க்கு கற்றுத்தருவார் பாட்டி. குஷ்வந்த் சிங்க்கு தனது பாட்டியின் குரல் மிகவும் பிடிக்கும். ஆனால் பாடலை கற்றுக்கொள்ள ஒருபோதும் நினைத்ததில்லை. Then she would fetch my wooden slate, which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot and a red pen, tie them all in a bundle and hand it to me. குஷ்வந்த் சிங்கின் கரும்பலகையை சுத்தம் செய்து வைப்பார். மை குப்பியையும் சிவப்பு நிற பேனாவையும் கட்டி எடுத்து வைப்பார். After a breakfast of a thick steel chapati with a little butter and sugar spread on it, we went to school. She carried several steel chapatis with her for the village dogs. பாட்டி காலை உணவாக வெண்ணெய் மற்றும் சர்க்கரை தூவிய சப்பாத்தியை கொடுத்த பின் பள்ளிக்கு அழைத்துச் செல்வார். எஞ்சிய காய்ந்த சப்பாத்திகளை தெரு நாய்களுக்கென எடுத்துக்கொள்வார் என பாட்டியின் அனுதின வேலைகளை சொல்கிறார் குஷ்வந்த் சிங். My grandmother always went to school with me because the school was attached to the temple. பாட்டி குஷ்வந்த் சிங்கை பள்ளிக்கு அழைத்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். பள்ளியும் கோவிலும் ஒரே வளாகத்தில் அமர்ந்திருந்தது. The priest taught us the alphabet and the morning prayer, while the children sat in rows on either side of the veranda, singing the alphabet or the prayer in a chorus. My grandmother sat inside reading the scriptures. கோவில் பூசாரியே மாணவர்களுக்கு எழுத்துக்களையும் காலை பிரார்த்தனைகளையும் கற்றுக் கொடுப்பார். மாணவர்கள் வரிசையாக அமர்ந்து கற்றுக்கொண்டிருக்கும் போது கோவிலின் உள்ளே பாட்டி சமய நூல்களை படித்து கொண்டிருப்பார்னு பாட்டியின் கடவுள் பக்தியை தெரியப்படுத்துகிறார் குஷ்வந்த் சிங்.
When we had both finished, we would walk back together. This time the village dogs would meet us at the temple door. They followed us to our home, growling and fighting with each other for the chapati we threw to them. வகுப்பு நேரம் முடிந்தவுடன் இருவரும் சேர்ந்தே வீடு திரும்புவர். வரும் வழியில் தெரு நாய்களுக்கு சப்பாத்தி துண்டுகளை வீசியபடியே வருவார் பாட்டி. பாட்டி வீசும் சப்பாத்திகளுக்காக நாய்கள் கூச்சலிட்டும் சண்டையிட்டு கொண்டும் அவர்களை பின்தொடரும் என்கிறார் குஷ்வந்த் சிங். When my parents were comfortably settled in the city, they sent for us. That was a turning point in our friendship. Although we shared the same room, my grandmother no longer came to school with me. குஷ்வந்த் சிங்கின் பெற்றோர்களின் அழைப்பிற்கிணங்க நகரத்துக்கு குடிபெயர்ந்தனர் பாட்டியும் குஷ்வந்த் சிங்கும். அவர்களின் நட்பிலும் திருப்புமுனை ஏற்பட்டது. இருவரும் ஒரே அறையில் தங்கினாலும் பாட்டி குஷ்வந்த் சிங்குடன் பள்ளிக்கு செல்வதில்லை. I used to go to an English school in a motor bus. There were no dogs in the streets and she took to feeding sparrows in the courtyard of our city house. நகரத்தில் உள்ள ஆங்கில பள்ளிக்கு வாகனத்தில் சென்றார் குஷ்வந்த் சிங். தெரு நாய்கள் அங்கு கிடையாது. அதனால் பாட்டி குருவிகளுக்கு உணவு அளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்ததாக சொல்கிறார் குஷ்வந்த் சிங். As the years rolled by, we saw less of each other. For some time, she continued to wake me up and get me ready for school. When I came back, she would ask me what the teacher had taught me. வருடங்கள் உருண்டோடின. பாட்டியும் குஷ்வந்த் சிங் சந்திப்பும் குறைந்தே போயின. சில நேரங்கள் பாட்டி குஷ்வந்த் சிங்கை எழுப்பி பள்ளிக்கு தயார் செய்வார். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் பாட்டி குஷ்வந்த் சிங்கிடம் பள்ளி படிப்பை பற்றியும் கேட்பார். I would tell her English words and the little things of Western science and learning, the law of gravity, Archimedes' principle, and the world being round, etc. This made her unhappy. பள்ளியில் ஆங்கிலம், அறிவியல், புவியீர்ப்பு விசை, ஆர்கிமெட்ஸ் கூற்றுகள், உலகம் உருண்டையானது போன்றவற்றை பற்றி குஷ்வந்த் சிங் கூறும்போது பாட்டி மிகவும் வருத்தமடைவதாக சொல்கிறார் குஷ்வந்த் சிங். She could not help me with my lessons. She did not believe in the things they taught at the English school and was distressed that there was no teaching about God and the scriptures. பாட்டியால் குஷ்வந்த் சிங்கிற்கு எந்த பாடத்தையும் சொல்லித்தர முடியவில்லை. கடவுளை பற்றியோ கடவுள் பாடல்களை பற்றியோ நகரத்தில் உள்ள பள்ளிகள் கற்றுத்தரப்படவில்லை என்பது பெரும் வருத்தத்தை தந்தது பாட்டிற்கு. One day I announced that we were being given music lessons. She said nothing but her silence meant disapproval. She rarely talked to me after that. ஒரு நாள் குஷ்வந்த் சிங் தனது பள்ளியில் இசை கற்றுத்தரப்படுகிறது என்று அறிவித்தும் பாட்டிற்கு அதில் ஈடுபாடு ஏதும் இல்லாதவராக குஷ்வந்த் சிங்கிடம் பேசுவதையும் குறைத்துக் கொண்டார் பாட்டி. When I went up to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. My grandmother accepted her seclusion with resignation. குஷ்வந்த் சிங் தனது மேற்படிப்பை பல்கலைக்கழகத்தில் தொடங்கிய போது தனக்கென தனி அறை ஒதுக்கப்பட்டது. அவருக்கும் பாட்டிக்கும் இடையான நட்பில் சிறிது விரிசலும் ஏற்பட்டது. பாட்டி தனது தனிமையை அங்கீகரித்தார். She rarely left her spinning wheel to talk to anyone. From sunrise to sunset, she sat by her wheel spinning and reciting prayers. Only in the afternoon she relaxed for a while to feed the sparrows. மற்றவர்களுடன் பேசுவதை விட ராட்டினத்தில் நூல் நெய்வதையே தொடர்ந்து செய்தார். சூரிய உதயம் முதல் அது அஸ்தமிக்கும் வரை ராட்டினத்தின் சக்கரத்தை சுழற்றவும் பிரார்த்தனை செய்யவும் மத்திய வேளையில் குருவிகளுக்கு உணவு அளிப்பதை பழக்கமாக கொண்டிருந்தார் பாட்டி. While she sat in the veranda breaking the bread into little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirping. பாட்டி முற்றத்தில் அமர்ந்து நூற்றுக்கணக்கான குருவிகளுக்கு ரொட்டி துண்டுகளை உணவாக கொடுப்பதும் அவைகள் பாட்டியை சுற்றி கூச்சலிடுவதுமாய் இருப்பதாக சொல்கிறார் குஷ்வந்த் சிங். Some came and perched on her legs, others on her shoulders, some even sat on her head. She smiled but never shooed them away. It is used to be the happiest half hour of the day for her. சில குருவிகள் பாட்டியின் கால்கள் மீதும் தோள்பட்டையில் அமர்வதும் தலையில் அமர்வதுமாக இருக்கும். பாட்டி ஒருபோதும் அவற்றை விரட்டியது கிடையாது.
அந்த அரை மணி நேரமே பாட்டியின் மிக சிறந்த நாளின் நேரமாக இருந்தது ஆக சொல்கிறார் குஷ்வந்த் சிங். When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. I would be away for 5 years, and at her age one could never tell, but my grandmother could. She was not even sentimental. குஷ்வந்த் சிங் படிப்பிற்கென வெளிநாடு செல்ல நேரிட்ட போது, அதுவும் 5 வருடங்கள் என்பது பாட்டியின் தனிமையை மிகவும் அதிகரிக்கும் என குஷ்வந்த் சிங் நினைத்திருந்தார். ஆனால் பாட்டி சலனமின்றி மனக்கிளர்ச்சி இல்லாமல் சாதாரணமாக இருந்தார். She came to leave me at the railway station, but did not talk or show any emotion. Her lips moved in prayer, her mind was lost in prayer. Her fingers were busy telling the beads of her rosary. Silently, she kissed my forehead. And when I left, I cherished the moist imprint as perhaps the lost sign of physical contact between us. பாட்டி குஷ்வந்த் சிங்கை வெளிநாட்டிற்கு வழி அனுப்ப ரயில் நிலையத்திற்கு வந்தார். பாட்டியின் சிந்தனை அனைத்தும் பிரார்த்தனையில் மூழ்கியிருந்தது. அன்பின் வெளிப்பாடாக பாட்டி குஷ்வந்த் சிங்கின் நெற்றியில் முத்தமிட்டார். குஷ்வந்த் சிங் பாட்டியின் முத்தம் தனக்கு சந்தோஷத்தை தந்ததாகவும் அதுவே பாட்டிக்கும் தனக்கும் இடையேயான கடைசி தொடர்பாக கருதுகிறார் குஷ்வந்த் சிங். But that was not so. After 5 years, I came back home and was met by her at the station. She did not look a day older. She still had no time for words, and while she clasped me in her arms, I could hear her reciting her prayers. படிப்பை முடித்து திரும்பிய போது பாட்டியிடம் கவனிக்க தகுந்த மாற்றங்கள் எதையும் காண முடியவில்லை. தன்னை கட்டி அணைக்கும் போது பாட்டி பிரார்த்தனை செய்வதை நிறுத்தவில்லை. Even on the first day of my arrival, her happiest moments were with her sparrows, whom she fed longer and with frivolous rebukes. பாட்டியின் மகிழ்ச்சியான தருணங்கள் சிட்டுக்குருவிகளுக்கு உணவளித்து மகிழ்ந்த நேரங்கள் மட்டுமே. In the evening, a change came over her. She did not pray. She collected the women of the neighborhood, got an old drum, and started to sing. For several hours, she thumped the sagging skins of the dilapidated drum and sang of the homecoming of warriors. We had to persuade her to stop to avoid overstraining. That was the first time since I had known her that she did not pray. அன்றைய சாயங்காலம் ஒரு மாற்றம் வந்தது. பாட்டி அக்கம்பக்க பெண்கள் அனைவரையும் கூட்டி பழைய மத்தளத்தை கையில் எடுத்துக்கொண்டு போரிலிருந்து வீடு திரும்பிய வீரர்களை வாழ்த்தும் பாடலை நிறுத்தாமல் தொடர்ந்து பாடத் தொடங்கினார். அவரது வாழ்நாளில் அன்றுதான் பாட்டி கடவுளை தொடவில்லை என்பதற்காக கூறுகிறார் குஷ்வந்த் சிங். The next morning she was taken ill. It was a mild fever and the doctor told us that it would go. But my grandmother thought differently. She told us that her end was near. அடுத்த நாள் காலை பாட்டிற்கு லேசான காய்ச்சல் ஏற்பட்டது. மருத்துவர் கூட அவர் குணமடைந்து விடுவார் என்றுதான் கூறினார். ஆனால் பாட்டிக்கு தெரியும் அவரது சாவு நெருங்கிவிட்டது என்று. She said that since only a few hours before the close of the last chapter of her life, she had omitted to pray. She was not going to waste any more time talking to us. பாட்டியின் வாழ்வின் கடைசி நேரத்தை பிரார்த்தனையில் கழிக்க விரும்பினார். அதனால் மற்றவரோடு பேசுவதை நிறுத்திவிட்டார். We protest, but she ignored our protest. She lay peacefully in bed praying and telling her beads. Even before we could suspect, her lips stopped moving and the rosary fell from her lifeless fingers. A peaceful pallor spread on her face and we knew that she was dead. குஷ்வந்த் சிங் குடும்பத்தினர் பாட்டியை பேசுமாறு வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர்களின் வற்புறுத்தல்களை பாட்டி கண்டுகொள்ளவில்லை. பாட்டி அமைதியாக கட்டிலில் படுத்தவாறு பிரார்த்தனை செய்தார். சிறிது நேரத்தில் அவரது உதடுகளின் அசைவுகள் நின்றுவிட்டது. விரல்கள் செயலிழந்து நின்றது. அமைதியான வெளிரிய முகம் பாட்டி இறந்துவிட்டார் என்பதை காட்டியதாக சொல்கிறார் குஷ்வந்த் சிங். We lifted her off the bed and, as is customary, laid her on the ground and covered her with a red shawl. After a few hours of mourning, we left her alone to make arrangements for her funeral. பாட்டியை படுக்கையிலிருந்து கீழே இறக்கி வைத்து மேலே துணியால் போர்த்தினார்கள். இறுதி சடங்குகள் அனைத்தும் செய்ய தொடங்கும் வரை அவரை அறையிலே விட்டு வந்ததாக சொல்கிறார் குஷ்வந்த் சிங். In the evening, we went to her room with a crude stretcher to take her to be cremated. The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light.
We stopped halfway in the courtyard. சாயங்காலத்தில் சூரிய ஒளி முற்றத்தில் பிரகாசித்தது. பாட்டியின் அறையில் சென்று பாட்டியின் சடலத்தை தூக்கி அடக்கம் செய்ய வெளியே கொண்டு வரும்போது பாதி வழியில் முற்றத்தில் நின்றதாக சொல்கிறார் குஷ்வந்த் சிங். All over the veranda and in her room right up to where she lay dead and stiff wrapped in the red shawl, thousands of sparrows sat scattered on the floor. There was no chirping. We felt sorry for the birds and my mother fetched some bread for them. She broke it into little crumbs the way my grandmother used to and threw it to them. அன்றைய தினம் வீட்டின் முற்றத்தில் ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகள் அமர்ந்திருந்தன. குருவிகள் கூச்சலின்றி அமைதலாக இருந்தன. குஷ்வந்த் சிங்கின் தாயார் குருவிகளுக்காக மனம் வருந்தி ரொட்டி துண்டுகளை பாட்டி போடும் விதமாக சிறிய துண்டுகளாக்கி போட்டார். The sparrows took no notice of the bread. When we carried my grandmother's corpse off, they flew away quietly. Next morning, the sweepers swept the breadcrumbs into the dustbin. குருவிகளுக்கு ரொட்டி துண்டுகள் வழங்கப்பட்ட போதிலும் அவற்றை புறக்கணித்து சோகத்துடன் பறந்து சென்றன. பாட்டியின் இறப்பு ஏற்படுத்திய பிரிவு துயர் என சொல்லாமல் பறந்தன குருவிகள். மறுநாள் சுத்தம் செய்பவர் ரொட்டி துண்டுகளை பொறுக்கி குப்பையில் சேர்த்தார் என பாட்டிக்கும் குருவிக்கும் உள்ள இணக்கத்தை அழகாக சொல்லி முடித்துள்ளார் குஷ்வந்த் சிங். தனக்கும் பாட்டிக்கும் உள்ள பாச பிணைப்பை சொல்லத் தொடங்கிய குஷ்வந்த் சிங் தன்னை விட பாட்டிக்கும் 5 அறிவு உள்ள குருவிகளுக்கும் உள்ள இணக்கத்தை கூறி பாட்டியின் பிம்பத்தை நம் மனதில் பதிய வைத்து விட்டார். I hope now the portrait of lady is imprinted in our heart. Thank you.